அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ வல்லமை கிரியை செய்யும் மாதம். தேவ பலன் நமக்குள்ள இந்த மாதத்தில் கிரியை செய்யும் எப்படி சொல்லி நாம் விசுவாசத்தோடு ஜெபித்து வருகிறோம். இந்த மாசத்தினுடைய வாக்குத்தத்தம் பிலிப்பியர் நிருபம் 3வது அதிகாரம் 21வது வசனம். புதிய ஏற்பாட்டில் 273வது பக்கம். பிலிப்பியர் 3:21 வாசிங்க. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். சரி, வெரி குட். அப்ப தேவ வல்லமை பேலன்ஸ் செய்யும் மாதம், கிரியை செய்யும் மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். முதல் வாரத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிறார், ஆண்டவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம். 2வது வாரம் அவருடைய வல்லமை, தேவ வல்லமை தமக்கு தம்முடைய வல்லமையின்படியே. அப்ப ஆளுடைய வல்லமை எப்படி கிரியை செஞ்சது? ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணார்? நெருப்புல இருந்து தூக்கி எடுத்தார். 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு தம்முடைய வல்லமை அனுப்பி சுகத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி தேவ வல்லமையை குறித்து போன வாரத்துல நாம பார்த்தோம். இன்றைக்கு நாம பார்க்க போறது அற்பமான சரீரம், நம்முடைய அற்பமான சரீரம். நம்மை குறித்து இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நம்முடைய உடம்பு, நம்முடைய சரீரம். சயின்ஸ் நினைக்காதீங்க, ஜுவாலஜி நினைச்சிடாதீங்க. நம்முடைய அற்பமான சரீரம் அப்படிங்கிற டைட்டில்ல நாம இன்னைக்கு சில வசனங்களை தியானித்து ஜெபித்து முடிக்க போறோம். அல்லேலூயா. சரி, வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25-27. மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25வது வசனத்தையும் 27வது வசனத்தையும் வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? சரி, கவனிங்க. அப்போ ஆகாரத்தை பார்க்கிலும் சரீரம் ரொம்ப விசேஷித்தவைகள் அல்லவா? அப்போ இந்த சரீரத்தை குறித்து நாம கவலைப்படுறோம், நம்ம சரீரத்தை குறித்து ரொம்ப கவலைப்படுறோம். அதான் என்ன சொல்ல வரேன் இன்னைக்கு, ரொம்ப சுருக்கமா ஒரே வார்த்தையில சொல்றேன், ரொம்ப மெனக்கிடாதீங்க. இந்த உடம்புக்காக ரொம்ப மெனக்கிடாதீங்க. இது ஒரு அற்பமான சரீரம், இன்றைக்கு இருந்து நாளைக்கு அகன்று போகக்கூடிய ஒரு சரீரம். இதனுடைய பொலிவு, இதனுடைய வடிவம் மாறும். எப்பயுமே அந்த சின்ன பிள்ளை மாதிரி அப்படியே நம்ம பஞ்சு போல இருப்போமா? வயசாக வயசாக என்ன ஆகும்? நாடி நரம்பெல்லாம் அப்படியே தளர்ந்துரும். அல்லேலூயா. எங்க மாமனாருக்கு பாருங்க, இப்பதான் அவருக்கு சாப்பிடணும்னு ஆசை. சாப்பிட வேண்டிய காலத்துல அவர் விட்டுட்டாரு. ஆனா எந்த சாப்பாடை பார்த்தாலும் பிடிச்சி உள்ள போடணும், புரோட்டா சாப்பிடணும், போய் ஃபங்க்ஷன்ல போய் பூரி பொங்கல் எல்லாம் அடிச்சு வெளுத்து வாங்கியிருக்கிறாரு. காலையில பூரி பொங்கல், மத்தியானம் புரோட்டா. அப்ப என்ன ஆகும்? 77 வயசு 78 வயசு. அப்ப இந்த சரீரம் என்ன அப்படின்னா, நம்முடைய மனசுக்கும் நம்முடைய சரீரத்துக்கும் எப்பயும் என்ன ஆகும்? சண்டை நடக்கும். மனசு விரும்பும், ஆனா சரீரம் ஒத்துழைக்காது. நல்லா துள்ளி குதிக்கணும் தான் ஆசை மகேஷ் அம்மாவுக்கு, ஆனா மாடிப்படி ஏற முடியல. பழைய ஞாபகம் தான் நமக்கு இருக்கும், அந்த காலத்து ஞாபகம் தான் நமக்கு இருக்கும், ஆனா வயசானது நமக்கு தெரியாது. எனக்குமே அப்படிதான். அப்போ நம்முடைய சரீரம் தளர்ந்து போகும், சரீரம் தன்னுடைய நிலைமை மாறும். அப்ப இந்த அற்பமான சரீரத்தை குறித்து நாம அதிகமாக மெனக்கிடவும் கூடாது, அதே சமயத்துல அதை ஒதுக்கி தள்ளிடவும் கூடாது. ஒரு பேலன்ஸ்டா கொண்டு போகணும். அதை நான் உங்களுக்கு எப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:5. உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. கவனிங்க. அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி. உங்கள் சரீரத்திற்காக நீங்க கவலைப்படாதீங்க. யாராவது நம்முடைய சரீரத்தினுடைய ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. நல்லா கவனிங்க. நம்முடைய சரீரத்தின் மேல இப்போ நிறைய பிசாசினுடைய கிரியைகள் வருது. நம்ம மீறி, அதாவது பாத்தீங்கன்னா இப்போ உடம்பு சரியில்லைன்னு போய் நம்ம ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாலே நம்ம கண்ட்ரோல் மீறி நம்மளை என்னென்னமோ செய்யறாங்க. எனக்கே நடந்துச்சு. நம்ம அன்னைக்கு ஜோம் பண்ண பார்த்தீங்களா, ஆஸ்பத்திரியில் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க, தவறான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஆப்ரேஷன் என்னத்தையாவது தப்பாக பண்ணிடுறாங்க, வலது கைக்கு இடது கை பண்ணிடுறாங்க. நிறைய நம்ம செய்திகள் கேட்கிறோம்.
அதே சம்பவம் எனக்கே நடந்துருச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க போய் டாக்டர் போய் பார்க்கும்போது சொன்னோம், சார் நாங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது 4 அந்த வயல் பாத்தீங்கன்னா அந்த சிரஞ்சு ஏத்துவாங்கல்ல, அந்த 4 சிரஞ்சு அளவுக்கு எனக்கு பிளட் எடுத்தாங்க. நான் சொன்னேன், எப்போ எடுக்கிறேன்னு கேட்குறேன், என்னப்பா இது எல்லாம் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு, நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ண போகிறோம், பிளட் டெஸ்ட்லாம் ஏற்கனவே 4 பாட்டில் 4 அந்த சிரிஞ்ச் அளவு கொடுத்துட்டேன். கொடுத்து டெஸ்ட் எல்லாம் எடுத்து ரிப்போர்ட்லாம் கொடுத்தாச்சு. டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பிளட் எடுத்துகிட்டு போகிறான். எதுக்கு? நான் விடவே இல்லை. எதுக்குப்பா? டாக்டர் சொன்னார் அப்படின்னா. அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ நாங்கள் அப்போ அதுக்கு ரிப்போர்ட்டும் கொடுக்கல, எந்த ஆப்ரேஷன் ரிப்போர்ட் எதுவுமே கொடுக்கல. நீங்கள் 10 நாள் கழிச்சு டாக்டர் வந்து பார்ப்பீங்களே, அப்போ வாங்கிக்கோங்க அப்படின்ட்டான். போய் டாக்டர்கிட்ட போய் கேட்குறேன், நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிறார். நான் பிளட்லாம் எடுக்க சொல்லவே இல்லை, உங்களுக்கு எடுத்தாங்க பாருங்க. நம்ம ஒரு சொட்டு ரத்தம் உடம்புல சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ நானே அப்படியே ஊசலாடி. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாருங்க, நம்முடைய சரீரம் ஒரு பிரத்தியான் கையில போயிருச்சு, ஒரு மாற்றான் கையில போயிருச்சு அப்படின்னா இஷ்டத்துக்கு விளையாடுறான். நம்ம தான் அதை பொத்தி பொத்தி பார்க்குறோம். அப்போ நம்ம தான் நினைக்கிறேன், அப்போ நமக்கு ஏன் அதை ஆண்டவர் அனுமதிக்கிறாரு? இந்த நிலைமைக்கு போகிற எனக்கே அறியாமல் அன்னைக்கு பயங்கர பாரத்தோடு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அப்போ நான் அந்த பையன்கிட்ட கேட்டேன், அந்த அட்டெண்டன்ட்ட, சரி ஏன்ட்ட இருந்து நீ பிளட்டை எடுத்துட்ட, போனாலும் போயிட்டு போகுது, வேற யாருக்கோ எடுக்க வேண்டிய, வேற யாருக்காவது டாக்டர் சொல்லியிருப்பாரு, அந்த பேஷண்ட்டுக்கு போய் எடுப்பான்னு சொல்லியிருப்பாரு, மறந்து போய் நீ எனக்கு எடுத்திருப்ப. இப்போ நீ ஏன் ரிப்போர்ட்டை போய் நீ அந்த பேஷண்ட்டுக்கு போய் நீ அவர் ஃபைலில் வச்சு, இப்போ ஏன் பிளட் நார்மலாக இருக்கும், அவருக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் தவறாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி அவன் மற்ற மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு முழிக்கிறான். சார் அப்படியா? முழிச்சு அப்போ போய் பார்க்குறான், கம்ப்யூட்டரை பார்க்குறான், அதை பார்க்குறான். சார் உங்கள் பிளட்டு எப்படியும் எடுத்துட்டா லேபுக்கு போயிருக்கும், ரிப்போர்ட்டுக்கு போயிருக்கும், லேபுக்கு போகலை, எதுவுமே போகலை, அவங்க ஏதோ தப்பாக எடுத்திருக்காங்க, அவங்க வந்து அதை தூக்கி போட்டுருவாங்க சார். பாருங்க, தூக்கி போடுறதுக்கு அது என்ன சாதாரணமா? அப்போ 2 விதம். ஒன்று நானும் பாதிக்கப்படுறேன், ஒருவேளை அந்த ரிப்போர்ட்டை எடுத்து தப்பான லேபிள் போட்டு இன்னொரு பேஷண்ட்டுக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? அப்போ நம்முடைய சரீரம் ரொம்ப அற்பமானது. ஆனால் அது சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்குரிய மரியாதையை கொடுக்கணும், அதுக்குரிய கவனத்தை கொடுக்கணும். அந்த கவனம் இல்லாமல் இந்த டாக்டர்கள் செய்கிற பிரச்சனைனால அநேக பேஷண்ட் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார், அவனவன் தன்னுடைய சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள கடவுள். பரிசுத்தம், அந்த இடத்துல வேசித்தனத்தை குறித்து சொல்லுகிறார். ஒருவனுக்கு ஒருத்தி தவறான காரியத்தை போகக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, வேசித்தனம் பண்ணக்கூடாது, சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாக்கணும், அது உண்மை. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, கனமாயும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். அப்ப அந்த உடம்புக்குன்னு உரிய மதிப்பை கொடுக்கணும், அந்த உடம்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அது எப்படி நான் உங்களுக்கு சொல்றது அப்படின்னா, இப்போ எங்கள் வீட்டில் வந்து நான் எந்த பொருளும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ வந்து சாப்பிடும்போது 2 பருக்க கீழே விழுகும், அதை எடுத்து வாயில போடுவேன். நம்ம கால் மிதிக்கிற இடம், மண்ணு போடுற இடம் சரியாக கூட்டுறது கிடையாது, கழுவுறது கிடையாது. அப்போ நம்ம இந்த உடம்பை நம்ம என்ன பண்றது இல்லை, மதிக்கிறது இல்லை. இந்த உடம்பு தேவனுடைய ஆலயம், இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயம். இன்னும் பார்த்தீங்கன்னா கெட்டு போகிற குழம்பு, ஊசி போனது, அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிறது, நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கோமே, சம்பாரிச்ச பணம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினைச்சு என்ன பண்றோம், அந்த சாப்பாடை நம்ம சாப்பிட்றோம். அப்ப இந்த உடம்பை நம்ம மதிக்கிறது இல்லை. அப்ப இந்த உடம்பை என்ன பண்றோம், உடம்பா மதிக்காம குப்பை தொட்டியா நினைக்கிறோம். கெட்டு போனது எதுல போடுவாங்க? குப்பை தொட்டியில தான் போடுவாங்க. கெட்டு போயிருச்சே, காசு வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், குப்பை தொட்டியில போடுறதுக்கு பதிலா இந்த குப்பை தொட்டியில போடுறோம். அப்ப இது உடம்பு என்ன குப்பை தொட்டியா? இல்ல, போனா போயிட்டு போகுது. அது என்ன 10 ரூபா 15 ரூபாயோட போயிடும். இது உள்ள போட்டு ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன, லட்சக்கணக்காக செலவு பண்ண வேண்டியிருக்கும். அப்ப இந்த உடம்பை கனமாயும், அதான் அதனுடைய அர்த்தம், இந்த உடம்பை வந்து மதிக்கணும், இந்த உடம்புக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். ஆனா அதே சமயத்தில் அதை மிகைப்படுத்த, அது தூக்கி உச்சந்தலையில் தூக்கி வைக்கவும் கூடாது. அதுக்கு பியூட்டி பார்லர் போறது என்ன, அதுக்கு மேக்கப் போடுறது என்ன, ஃபவுண்டேஷன் 1 2 3 4 அல்லேலூயா. ஒரு மீட்டிங் போனோம், ஒரு பாஸ்டர்மா மேக்கப் போட்டிருக்கிறாங்க, வெயில் நேரம், வெயில் அடிச்சு அடிச்சு அந்த பவுடர் எல்லாம் அப்படியே கொட்டுது, அவ்வளவு மேக்கப்பா அந்த வேர்வையில அப்படியே வடி. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றேன்னா, மிக அதிகமான கனத்தையும் கொடுத்து அதை வந்து என்ன பண்ணக்கூடாது, அது ரொம்ப மெனக்கிடவும் கூடாது. அதே சமயத்தில் அதுக்குரிய, அதாவது அஸ்திபாரமான ஆவரேஜ் ஒரு ரெஸ்பெக்ட் அது கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு சொல்றது நான் உங்களுக்கு புரியுதா? பேலன்ஸ்டா இருக்கணும், ரொம்பையும் மோசமாகவும் போயிடக்கூடாது, அதுக்கு ரொம்பையும் இடம் கொடுத்துடவும் கூடாது. அதுக்கு ரொம்ப இடம் கொடுத்தா அது ஆடும். நல்லா 4 வேளை சாப்பிட்டா ஒரு வேளை சாப்பிடும்போது என்ன ஆகும், அந்த உடம்பு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் ஒரு வேளை கட் பண்ணி அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு அடி கொடுக்கணும், அதை சரி பண்ணணும். சரி கேப்பியா அப்படின்னு சொல்லி.
அப்ப அதுக்கு சரியானபடி நாம் என்ன பண்ணணும்? கனத்தையும் கொடுக்கணும், அதை பரிசுத்தமாயும் பாதுகாத்துக் கொள்ளணும். அப்போ நல்லா கவனிங்க, அந்த லெவல் நாம தெரிஞ்சுக்கணும். அதான் அந்த லெவல் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதாவது வரட்டு வைராக்கியம். பாத்தீங்களா, நான்லாம் ஒரு நாள் முந்தி கல்யாணம் ஆகி புதுசு பிள்ளைங்க பிறந்த நேரத்தில் 40 நாள் உபவாசம் இருந்தேன். தண்ணி குடிக்காம, தண்ணி டீ காபி மட்டும் கொடுப்பேன். எதுவுமே கனமான ஆகாரம் சாப்பிடாம, வரட்டு வைராக்கியம். ஒன்றும் இல்லை, சும்மா ஜெப. எனக்கு அவளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, சண்டை, உடனே 40 நாள் உபவாசம் அப்படின்னு சொல்லிட்டு வரட்டு வைராக்கியம். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த 40 நாள் தாண்டறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அப்ப நம்ம ஆவிக்குரிய வைராக்கியத்தையும் பார்க்கணும், அதே சமயத்துல சரீரத்திற்குரிய காரியத்தையும் பார்க்கணும். சரீரத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, அது சொகுசு கொடுத்து, எப்பயுமே ஏசி, எப்பயுமே கம்ஃபர்ட் ஜோன், எப்பயுமே குழு குழுன்னு, எப்பயுமே நல்ல அப்படியே சொகுசா, எப்ப பார்த்தாலும் புரோட்டா, பிரியாணி, மட்டன் குழம்பு அப்படியே கொடுத்து அதை ரொம்ப செல்லமா வச்சு கூடாது. கொஞ்சம் என்ன பண்ணும்? ஊறுகாய், துவையல், கொஞ்சம் பழைய சோறு, கொஞ்சம் என்ன பண்ணும்? இன்னைக்கு ரசம் தான், அப்படி ரசமா விஷம் மாதிரி பாக்குறாங்க. இன்னைக்கு எதுவும் இல்லையா? நேத்தே கேட்டாங்க, என்ன இன்னைக்கு சமையல் தெரியல, அவ்வளவுதான். எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை கறி சோறு தானா? எப்பயுமே மட்டன் சோறு தானா? எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது? அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பே கொடுக்கூடாது. ஆஹா, இன்னைக்கு நல்ல சாப்பாடு, இன்னைக்கு அப்பா நல்ல பிரசங்கம் பண்ணா நல்ல சாப்பாடு உங்க மைண்ட்ல வச்சிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் இன்னைக்கு டோட்டலா ஒழிச்சு கட்டிடுங்க. ரசம் வந்தாலும் சாப்பிடணும், பெரிய மட்டன் குழம்பு வந்தாலும் சாப்பிடணும், ஃப்ரைட் ரைஸ் வந்தாலும் சாப்பிடணும், சாதாரண அரிசி வந்தாலும் சாப்பிடணும். ஓகே பாப்பா? அதனால நம்முடைய சரீரத்திற்கு என்ன பண்ணக்கூடாது? அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கும். அது அற்பமான சரீரம். நம்முடைய அற்பமான சரீரத்தை ஆண்டவர் மகிமையான சரீரமாக மாற்றுகிறார். அப்ப நீங்க அதுக்கு ரொம்ப சொகுசு கொடுத்தீங்க, அதுக்கு ரொம்ப இடம் கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும்? வாலாட்டும், அது ரொம்ப ஆடும், அது ரொம்ப டான்ஸ் பண்ணும். அப்ப நம்ம அது பின்னாடியே போற மாதிரி ஆயிடும். அதனால கனமுள்ளதா நாங்க பார்த்துக்கொள்ளணும். வாசிங்க, ரோமர் புஸ்தகம் 12வது அதிகாரம் முதல் வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். சரி, நல்லா கவனிங்க, ரொம்ப ஃபுல்லா வேண்டாம், மேல் பகுதி மட்டும் பார்க்கிறோம். அப்ப அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தம் உள்ளதாயும் கனமுள்ளதாயும் ஆண்டு கொள்ள வேண்டும். அடுத்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி. இப்ப பரிசுத்தம்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு? ஜீவ பலி. இப்ப நிறைய பேர் குளிக்கிறதே இல்லை, ஞாயிற்றுக்கிழமை கூட குளிக்கிறது இல்லை. நீங்க 7:30 மணிக்கு வச்சா நாங்க எங்கிட்டு குளிச்சுட்டு வர்றது? தலை காய மாட்டேங்குது, தண்ணி இல்லை, தண்ணி போய் எடுக்கணும், டெய்லி குளிக்கணும். பரிசுத்தம்ங்கிறது உள்ள மட்டும் இல்ல, மனசு மட்டும். நம்ம மனசு சுத்தமா இருக்கு, அப்படி 10 நாள் குளிக்காம யாரையும் பார்த்தா என்ன பண்ணுவோம்? ஸ்மெல் அடிக்கும். அல்லேலூயா. சில பேர் வாயை திறந்து பேசினா வாயிலிருந்து அவ்வளவு ஸ்மெல் வருது. பல்லு வளர்க்குறாங்களா இல்லைன்னே தெரியல. அல்லேலூயா. அப்ப நம்ம பக்கத்துல யார் பக்கத்துலயாவது போறோம், நிக்கிறோம் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு இடரல் உண்டாக்க கூடாது. என் மனசு பரிசுத்தங்க, நான் பாஸ்டருங்க, நான் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டிருக்கேன் அப்படிங்கிறக்கா 10 நாள் குளிக்காம போய் நான் ஒரு பிரேயர் மீட்டிங் போனா என்ன ஆகும்? யாருக்காவது ஸ்தோத்திரம் கை கொடுப்போம், என்னங்க ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. அதுக்கெல்லாம் இப்ப அதுக்கும் ரெடியா இருக்காங்க. சென்ட் பாட்டிலாம் வச்சிருக்காங்க. குளிக்காமலே என்ன பண்றாங்க? சென்ட் பாட்டில். ஹாஸ்டல்ல படிக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பையன் மல்லாக்க படுத்துக்குவான். மல்லாக்க படுத்துட்டு தலையை மட்டும் கழுவுவான். தலையை மட்டும் கழுவிட்டு அப்படியே தொடச்சிட்டு போயிடுவான். என்ன குளிக்காட்டினாலும் அந்த செண்டை போட்டுட்டு போயிடுவாங்க. பாருங்க, அதெல்லாம் தப்பு. அப்ப பரிசுத்தமாய் இருக்கணும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய சமூகத்துல ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். என்ன பண்ண போறீங்க? ஆபிரகாம் ஈசாக்க பலியிடுற மாதிரி எங்களை சுக்கா வறுவல் போட போறீங்களா? வெட்டி எடுக்க போறீங்களா? அப்படி இல்லை. எப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாசிங்க, 2 சாமுவேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம். 2 சாமுவேல் 6:14. 2 சாமுவேல் 6:14 வாசிங்க. தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்துக்கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அவன் ராஜாதி ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கு மிகப்பெரிய பேரரசு. அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவனுடைய ட்ரெஸ்ஸுக்கு ஈடு இணை கிடையாது. ஆனா பாருங்க, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக
ஒரு சாதாரண மனுஷனை விட கீழே ஒரு அடிமையை போல சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு, சணல் நூல் சாதாரண இந்த சாக்கு சொல்லம்ல, இப்பெல்லாம் சீனி சாக்கு வந்துருச்சு, சணல் நூல் சாக்குலாம் போயிடுச்சு, இப்போ சணல்லாம் கிடையாது. அப்போ அந்த சணல் நூல் சாக்கு மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பாருங்க, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நீசனை போல சொல்றான், இன்னும் என் தேவனுக்கு முன்பாக நான் நீசனாவேன். தன்னை தாழ்த்தி முழு பல, அந்த வார்த்தை தான் முக்கியம். தன்னுடைய அப்பீரன்ஸ் மட்டும் அப்படி இல்லை, தன்னுடைய வெளி தோற்றத்துல மட்டும் அவன் ராஜ வஸ்திரம் தரிக்காம சணல் நூல் வஸ்திரம் தரித்தது மட்டுமல்லாம என்ன பண்றான், முழு பலத்தோடு நடனம் ஆடினான். ஒரு விபிஎஸ் ட்ரைனிங்கு போயிருந்தோம். விபிஎஸ் ட்ரைனிங் போகும்போது சொல்லி கொடுக்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கணும். பார்த்தா அவர் இன் பண்ணி நல்லா டைட்டா போட்டு, பேண்ட் டைட்டா இருக்கு, இன் பண்ணி அப்படியே சும்மா பக்காவா மடிச்சு விட்டு வந்து டான்ஸ். அதெல்லாம் விபிஎஸ் ட்ரைனிங்க்கு செல்லாது, அதெல்லாம் பப்பு வேகாது. ட்ரெஸ் எல்லாம் ஃப்ரீயா இருக்கணும். இன் பண்ண ட்ரெஸ் வெளியில வராம நான் டான்ஸ் ஆடுவேன்னா எப்படி டான்ஸ் ஆட முடியும்? அல்லேலூயா. நாங்க போன விபிஎஸ் ட்ரைனிங்லாம் நீங்க பார்த்ததெல்லாம் கம்மி. சேரே கிடையாது, பக்கத்துல சேரே இருக்காது. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 பாட்டு 12 பாட்டு எல்லா பாட்டுக்கும் ட்ரைனிங் முடிச்சு தான் எங்களை அனுப்புவாங்க. அல்லேலூயா. பார்த்தா இப்பெல்லாம் பார்த்தா இன் பண்ண சட்டை வெளியில வராம டான்ஸ் ஆடுறாங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எனக்கெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்தேன்னா நான் அந்த ட்ரைனிங்கில் பங்கு பெற்றிருப்பேன். அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சின்ன பிள்ளைங்க லெவலுக்கு நம்ம உடம்ப மாற்றணும். நான் வந்து சேலை கட்டிக்கிட்டு அப்படியே பட்டு சேலை கட்டிக்கிட்டு அப்படியே புழுங்காம அழுங்காம நான் டான்ஸ் ஆடுவேன். என் ஒய்ஃப் டான்ஸ் ஆடும்போது ஒரு ஆண்டி கிண்டல் பண்ணுவேன், இனி என்ன டான்ஸ் ஆடுற, சும்மா கையை கால அமைக்கிற, இது என்ன டான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்ஷன் சாங் ஆண்டி, டான்ஸ் கிடையாது. அல்லேலூயா, ஆக்ஷன் சாங். என்ன சொல்லுவார் அப்படின்னா, இப்பவே இவங்க சேலையெல்லாம் கட்டி விபிஎஸ்ல டான்ஸ் ஆட முடியாது, எனக்கு 2 சுடிதார் வாங்கி, இப்பவே பாருங்க 2 சுடிதார் டாப்ஸ் பாருங்க. இவங்க விபிஎஸ்க்கு ஆடுறதுக்கு நான் தான் கிடைச்சேன்னா 2 டாப்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. உண்மை, சேலை கட்டிட்டுலாம் பிள்ளைங்க முன்னாடி டான்ஸ் ஆட முடியாது. அதை நீங்க இப்படி சொருகுவீங்களா, அது இப்படி கீழே விழுகும். அப்ப என்ன பண்ணணும்னா முழு பலத்தோடு. நீங்க யாருக்கு முன்னாடி ஆடுறீங்க? பிள்ளைங்களுக்கு முன்னாடி இல்ல, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக. அவங்கெல்லாம் வருங்காலத்துல தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகள், ஆமென், தேவனுடைய தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், கர்த்தருடைய சமுதாயத்துல, கர்த்தருடைய சமூகத்துல எழும்பி பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரங்கள். அப்ப அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக முழு பலத்தோடு நடனமாடின தாவீதை போல நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய உடை, நடை, பாவனை வக்கரமாக நம்ம செயல்படல, நம்முடைய மனதை தாழ்த்துகிறோம். என் உடம்பு இப்படிதான், நான் இப்படிதான், அப்படியே மினுக்கா அப்படியே மேக்கப் போட்டுக்கிட்டு டான்ஸ், அப்படி இல்லை. பிள்ளைங்களுக்கு உங்களுடைய ஆக்ஷன் புரியணும், உங்களுடைய நடனம் புரியணும், அந்த நடனத்துடைய அர்த்தம் புரியணும். கீழ்ப்படிதல் அப்படின்னா எப்படி நம்ம அந்த ஆக்ஷனோடு கூட அந்த வார்த்தை பதியணும். அதுதான் முழு பலத்தோட கூட நீங்க என்ன பண்ணணும்? டான்ஸ் ஆடணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்லாம் முந்தி சண்டே கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில், இப்போல்லாம் நம்ம வந்து நல்லா சிமெண்ட் தர, டைல்ஸ் தர, ஏசி ரூமுக்குள்ள தான் இப்போல்லாம் சண்டே கிளாஸ் எடுக்கிறது. நாங்களாம் போகிற கிராமங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பின்தங்கின கிராமம். அது சொல்ல போனீங்கன்னா ஒரு கிராமத்தில் நாங்கள் சண்டே கிளாஸ் எடுக்க போனோம், 2 இடத்துல எடுக்கணும். ஒரே பிள்ளைங்க தான், ஒரு 4 தெரு தான் இருக்கும். இப்போ ரொம்ப மோசமான ஒரு கிராமம். இங்க இருக்கிற பிள்ளைங்க, இந்த தெரு பிள்ளைங்க அந்த தெருக்கு வராது, அவங்களுக்கு தனியா எடுக்கணும். இவங்க என்னடான்னு கேட்டா அவங்கெல்லாம் மேல் ஜாதியா, இவங்கெல்லாம் கீழ் ஜாதியா. இந்த பிள்ளைங்க இருக்கிற தெருல பேரண்ட்ஸ் இவங்கள விட மாட்டாங்க. நாங்க இங்கேயும் எடுக்கணும், அவங்கள போய் நம்ம போய் சமாதானம் பண்ண முடியுமா? அவங்க லைன்லயே தான் போகணும். பாத்தீங்கன்னா இங்கேயும் எடுப்போம், அங்கேயும் எடுப்போம். இங்க இருந்து 60 கிலோமீட்டர் பைக்ல போவோம். மூஞ்சியெல்லாம் அப்படியே வேர்த்து போய் தூசியா வந்துடும். அங்கெல்லாம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு 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 நாடகம் நடிக்கிறேன், நான் தரையில உருண்டு பெறணும். அது பாத்தீங்கன்னா சாக்கடை பக்கத்துல நின்று எடுக்கிறோம். கொஞ்சம் கூட அந்த அந்த கூச்சம்லாம் கிடையாது. அல்லேலூயா, உருண்டு பெரண்டு அழுது, நான் என் கர்த்தருக்கு முன்பாக நீசனாவேன், என் சரீரத்தை நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவ பலியாக நான் பார்க்கிறேன். ஒரு சுவிசேஷ மீட்டிங் எல்லாம் பாஸ்டரோட எல்லாரும் போனோம். அதை ஞாபகம் இருக்கா? ஒரு நாடகம் போட்டோம். பாத்தீங்கன்னா ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, ஒரு கிழிஞ்ச ஒரு ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு, ஒரு கிழிஞ்ச கைலியை கட்டிக்கிட்டு ஒரு பிச்சைக்கார மாதிரி வருவேன். ஆனா உள்ள பாத்தீங்கன்னா ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பேன், அது தெரியாது. அதுக்கு மேல 4-5 ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அதை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரொம்ப கேவலமான ஆள் மாதிரி வருவேன். அப்படியே உருண்டு பிறண்டு தரையெல்லாம் புரண்டு வருவேன். பாஸ்ட்டு வருவேன். பாஸ்ட் என் தலைமையில கை வச்சு ஜோம் பண்ணுவார். அவர் ஜோம் பண்ணு அப்படியே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக கழட்டுவேன். பார்த்தா உள்ள ஒயிட் ட்ரெஸ் ஒயிட் பேண்டோட அப்படியே தலையெல்லாம் சீவி
அப்படியே ஜெபம் பண்ணி முடிக்கும் போது ஒரு பெரிய பரிசுத்தவான் மாதிரி, ஒரு தேவனுடைய பிள்ளை மாதிரி வருவேன். அந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். கொஞ்சம் கூட நாடகம் நடிக்கிறவங்க, டான்ஸ் ஆடுறவங்க, சுற்றுப்புற சூழல் எதையுமே நான் தேவனுக்கு முன்பாக என்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். அதான் முக்கியம். ஜீவ பலினா உடனே நீங்க அப்படியே உபவாசம் போடுறது அப்படி இல்லை. அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தாம உங்களுடைய சரீரத்தை நீங்க மேன்மைப்படுத்தாதபடிக்கு, வீட்டில இருந்து வரும்போது எப்படி வாரமோ தலை குலையாம அப்படியே ஃபுல் மேக்கப்போட நீங்க ஆராதிக்கணும், பிள்ளைங்க முன்னாடி நிக்கணும்னா வாய்ப்பே இல்லை. அது ஜீவ பலி கிடையாது. உங்கள் சரீரத்தை அற்பமான சரீரமாக கர்த்தருக்கு முன்பாக நீங்க என்ன பண்ணணும்? தாழ்மைப்படுத்தும் போது கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இது நீங்க பெருசா ஒரு மெனக்கிடவே கூடாது. அல்லேலூயா. வலிக்கும், கால் வலிக்கும். பாருங்க, ட்ரைனிங் போயிட்டு உங்களுக்கு 2-3 நாள் கால் தொடையெல்லாம் பிடிச்சு மாடிப்படி ஏற முடியல, நடக்க முடியல. ஏன்னா நமக்கு அந்த பயிற்சி இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இன்னும் சரியாகலையா? அப்ப நமக்கு அந்த பயிற்சி இல்லாததுனால நம்ம திடீர்னு போய் செய்யும் போது என்னது, அப்படியே உடம்பு பிடிச்சிக்குது, ரத்தம் சுண்டிருது. அப்ப அது நமக்கு காரியம் அல்ல. நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக கர்த்தருக்கு நாம ஒப்பு கொடுக்கணும். அப்ப ஆண்டவருக்கு முன்பாக அதை மேன்மைப்படுத்தக்கூடாது, சொகுசு நாம கொடுக்கவே கூடாது. சரி, இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுறேன் பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 6-7 வாசிங்க. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 6-7. அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். நல்லா கவனிங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலுக்கு அப்புறம் ஒரு புதிய ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படியாக ஈசாயி குடும்பத்தை அவன் தெரிந்தெடுத்து கொண்டு வருகிறான். கர்த்தர் ஈசாயி குடும்பத்துல ஒரு மகனை நான் அடுத்து இஸ்ரவேலுடைய ராஜாவாக நான் செலக்ட் பண்ணிட்டேன். அவனுக்கு பாத்தீங்கன்னா 7 பிள்ளைங்க. ஆனா எந்த பிள்ளைன்னு ஆண்டவர் சொல்லல. நீ போ, வீட்டுல போ அப்படின்ட்டார். பார்த்தா உள்ள போன உடனே பாருங்க, அங்க முதல்ல யாரு வர அந்த இடத்துல ஈசாயும் அவன் குமாரையும் பரிசுத்த முடியும். 6வது வசனம் சொல்லுது, அவன் எலியாப்பை பார்த்த உடனே, மூத்த பையன் எலியா போற, நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டா, 6 பேக் உடம்போட ஜிம்லாம் போய் பக்காவா வரான். அல்லேலூயா. ஏன்னா அவன் ராணுவத்துல வேலை செய்யறான், மிலிட்டரியில இருக்கிறான். நல்ல ஆஜானு பாகுவா, நல்ல அகன்ற தோள்கள், அப்படியே கம்பீரமா, ராஜாவுக்குரிய எல்லா அம்சங்களும் எலியாப்புக்கு இருக்கு. உடனே சாமுவேலுக்கு பார்த்தோன்னு ரொம்ப வேலை ஈஸியா போயிடுச்சு. ரொம்ப நேரம் போலுக்கு செலக்ட் பண்றதுக்கு பார்த்தா எலியாபை பார்த்த உடனே அவருடைய சரீர வளர்ச்சியை பார்த்து இவன் தான் அப்படின்னு செலக்ட் பண்ண போனா, கர்த்தர் பக்கத்துல காதல சொல்றாரு, நோ, ரிஜெக்ட், இவன் அல்ல. அல்லேலூயா. அற்பமான சரீரம். நீ நினைக்கிற என்னுடைய ஜனமாகி இஸ்ரவேலை ஆள்வதற்கு புயபலம் வேண்டும், பராக்கிரமம் வேண்டும், 6 பேக் அந்த எஃபெக்ட் வேண்டும். இல்ல, இவன் அல்ல, ரிஜெக்ட் பண்ணும். அமுதாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் பேசியாச்சு, நிச்சயம் பண்ணியாச்சு. இந்த அம்மா நடந்து வர்ற தோரணையை பாத்தீங்கன்னா சும்மா அப்படி கம்பீரமா, அப்படி தோல்லாம் அகன்ற தோல், அப்படியே வந்தா 10 பேரை தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி, அப்படி சும்மா நடையெல்லாம் கம்பீரமா இருக்கும். நான் பார்த்தேன், நல்லா வேலை செய்யும் போலுக்கு, நல்ல சரீரம் பார்த்து நல்லா திம்சு கட்ட மாதிரி இருக்கு, நல்லா ஆக்கி பொங்கி ஆக்கி போடும், நல்லா 100 பேர் கூட சமையல் பண்ணும் போலுக்கு அப்படின்னு நினைச்சு ரொம்ப மனசுக்குள்ள ஒரு மனக்கோட்டை. கல்யாணம் ஆகி 3வது நாளே பார்த்தீங்கன்னா புஷ்ன்னு போயிடுச்சு. கை வெடிப்பு, கால் வெடிப்பு, அங்க ஓட்ட, இங்க உடசல், வெளியில பார்க்கறதுக்கும் உள்ளைக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப ஆண்டவர் சொன்னார், மகனே, சரீர வளர்ச்சிக்காக, சரீரத்தை பாதுகாக்கிறதுக்காக நான் இவ்வளவு கொடுக்கல, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல பின்னணி பலமாய் செபிக்கிறதுக்காக நான் கொடுத்திருக்கிறேன். This lady is not for your body help, this lady is for your spiritual help. உன்னுடைய ஆவிக்குரிய காரியத்திற்கு பக்கபலமாக துணையாக இருக்கும்படி தான் நான் அவளை கொடுத்திருக்கிறேன். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அல்லேலூயா. எங்க அம்மா அப்பா கூட இருக்கும் போதே பாத்தீங்கன்னா வீட்டுல பாத்திரம் விளக்குவேன், துணி துவைப்பேன், எல்லா வேலையும் செய்வேன். அப்பதான் நினைச்சேன், நான் வீட்டுல ரொம்ப சொகுசான ஆளு. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப செல்ல பிள்ளை. ஒரு வேலை செய்ய மாட்டேன். கையிலே அவுத்து போட்டா அந்த கையிலேயே அப்படி பார்த்தேன், அப்படியே தாண்டி தான் போவேன். துவைக்கிறதோ எந்த வேலையும் கிடையாது. அவ்வளவு சொகுசா இருந்த ஆளு. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டு வேலை ஃபுல்லா நான் தான் செய்வேன். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு அடிமை மாதிரி நான் வேலை செய்யணுமோ வீட்டுல வேலை செய்வேன். அந்த ட்ரைனிங்லாம் ஏன் கொடுத்தாருன்னு இப்பதான் தெரியுது.
ஏன்னா உனக்கு ஒரு வரக்கூடிய மனைவி இப்படி இருப்பா, நீ இப்பவே இப்படி ட்ரைனிங் எடுத்தாதான் பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், எல்லாம் செய்யணும். இப்ப இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்டுல பாத்திரம் கழுவுறது அதிகபட்சம் நான் தான். அல்லேலூயா. எல்லா வேலையும் செய்ய ஆண்டவர் எனக்கு அப்பவே ட்ரைனிங் கொடுத்துட்டார். அப்போ நமக்கு வரக்கூடிய கணவன் இப்ப எல்லாம் என்ன பாக்குறாங்க, பணம் இருக்கா, நல்ல ஆரோக்கியம் இருக்கா, சுகமா இருக்கிறாரா? அப்படி இல்லை. ஆண்டவர் நமக்கு ஒரு துணைவியை கொடுக்கிறார், ஒரு 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 கணவன் மனைவி இணைக்கிறார் அப்படின்னா அவருடைய நோக்கம் வேறமா இருக்கும். இப்ப அமுதாவுடைய ஜெபம், அவளுடைய ஆலோசனை, அவளுடைய அந்த காரியங்கள்லாம் இல்லை அப்படின்னா நான் ஜீரோ. ஒவ்வொரு மனுஷனுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறான். அல்லேலூயா. அந்த பெண்ணை கொடுக்கிறது கர்த்தர் தான். அப்ப நம்ம சரீர பிரகாரமாகவே நம்முடைய மனைவி என்ன பண்ணக்கூடாது, நம்ம சமைச்சு போறதுக்குன்னே அடிமையாவே வச்சிருப்பாங்க சில பேர் கொண்டாட்டி. அல்லேலூயா. பெரிய பாக்கியம் ஸ்டீபனுக்கு பாருங்க, அவரு ஹோட்டல் சாப்பாடா சாப்பிட்டுட்டு இருந்தாரு. எப்ப எனக்கு கல்யாணம் ஆச்சு, நல்ல நாக்குருசியா சமையல் அவ்வளோ டேஸ்ட் அப்படின்னு புகழ்ந்து தள்ளுவார். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கிடைச்சாண்டா நமக்கு கிடைச்ச அடிமை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா போட்டு வறுத்த எடுப்பாங்க பொண்டாட்டிய. அல்லேலூயா. சொந்த பந்தங்கள் எல்லாம் இறக்குவாங்க, லாரி லாரியா இறக்குவாங்க. ஏய் பொங்கி ஆக்கி போடு, ஆக்கி போடு, ஆக்கி போடு. அது என்ன மிஷினா இல்ல மனுஷியா? அல்லேலூயா. அப்போ சரீரத்தை போட்டு சக்கையா புளிவாங்க. அப்ப எதற்காக ஆண்டவர் கணவன் மனைவியா இணைத்து இருக்கிறார்? அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். பொண்டாட்டி பாருங்க, கொஞ்சம் ஒரு நான் சொல்ல வெளியில எல்லாம் போனா கிண்டலா, ஒரு செம்ப கூட தூக்க விட்டுறாதீங்கப்பா, பெரிய பெரிய மீட்டிங்லாம் போனா, ஐயோ ஆமாப்பா பால்நேசன் பொண்டாட்டி எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவளுக்கு எந்த ஒரு கடினமான வேலையோ கஷ்டமான வேலையோ, ஒரு பாத்திரம் தூக்குறது, ஒரு வெயிட்டை தூக்குறது, எதுக்குமே அனுமதிக்கிறது. எனக்கு தெரியும் அவள் லிமிட் என்ன, அவள் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும். அப்போ அந்த அளவுக்கு தான் நாங்கள் புரிதலோடு அண்டர்ஸ்டாண்டிங்கோட போயிட்டு இருக்கோம். அப்போ அவளுக்கு முடியல வைக்கல அப்படிங்கிறதுக்காக கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பப்பு வேகாது. அப்போ ஆவிக்குரிய காரியம்தான் நமக்கு முக்கியம். சரீர வளர்ச்சியை பார்த்து நீ எலியாப்பை தெரிந்தெடுக்காத. பின்னாடி ஒருத்தன் வாரான், வத்தலும் தொத்தலுமா, ஒரு சிவந்த மேனியுடையவனாய் ஒரு சிறு குழந்தை வருகிறான், அவனை நீ அபிஷேகம் பண்ணு. அவன் பாரு இஸ்ரவேலை ஆவிக்குரிய ரீதியிலும் நடத்துவான், சரீர பிரகாரமாகவும் நடத்துவான். அவன் என் தாசனாகிய தாவீது. அல்லேலூயா. தாவீதுட்டு அந்த நேரத்துல ஒரு சரீர வளர்ச்சி இல்லை. அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிறு பிராயம், ஒரு குழந்தை, ஒரு சிறுவனுக்குரிய பிராயத்திலிருந்து ஒரு இளைஞனுக்குரிய அந்த நேரத்தை எட்டுகிற அந்த ஒரு இரண்டாம் கட்டமான ஒரு நேரம். அந்த நேரத்துல கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால சரீரத்தை குறித்து நீங்க ரொம்ப மேன்மைப்படுத்தக்கூடாது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா போன ஃபங்க்ஷனுக்கு சிக்கன் 65 போட்டோம். இவங்க ரொம்ப அன்னைக்கு பார்த்து நம்ம போயிட்டு வந்தோம். அந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கு வேற போயிட்டு வந்து இங்க இறங்கி ரொம்ப பெண்டு எடுத்துருச்சு சிஸ்டருக்கு, நகமை சிஸ்டருக்கு போட்டு நல்ல வேலை அறிவுங்க அப்பா வந்ததுனால கொஞ்சம் உதவியா இருந்துச்சு. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, சிக்கன் பாத்தீங்கன்னா நிறைய வாங்கியிருந்தோம். அதை அந்த ஆள் கட் பண்ணது பெருசா கட் பண்ணிட்டாரு. அதை போட்டு இவங்க என்ன பண்றாங்க, எல்லாம் அந்த மேலினேட் பண்றதுக்கு அதை போட்டு இதை போட்டு அந்த மிளகாத்தூள் அது இதுன்னு போட்டு கையை போட்டு கிளறாங்க. சிஸ்டர் பார்த்து ரொம்ப கொஞ்சம் கரண்டி கூட போட்டுக்கோங்க ஐயா, அது ஸ்டீல் பாடி. என்ன சொன்னாங்க, என் ஒய்ஃப் கையெல்லாம் உள்ள விட்டு அவ்வளவுதான், 2 நிமிஷம் அந்த மிளகா வத்தல் தாங்காது. போட்டு 12 கிலோ 15 கிலோ சிக்கனை போட்டு சட்டியில போட்டு அப்படி கிண்டும் போது, ஐயா இது ஸ்டீல் பாடி, கவலைப்படாதீங்க சரியாயிடும். கர்த்தருக்காக ஆமென். ஸ்டீல் பாடி. நாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் உடம்பு சரியாம போய், அதனால இல்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க குடும்பமே, காய்ச்சல், ட்ரிப்ஸ், அது இதுன்னு போய். அப்ப நாம என்ன காரியம் அதுல கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் சரீரத்தை குறித்து புகழ்ந்து பேசிடக்கூடாது. ஸ்டீல் பாடியா பாரு, நான் என்ன பாடின்னு காமிக்கிறேன், அங்கங்க ஓட்ட துருவெல்லாம் ஒரு வெளியே கொண்டாந்துரும். கர்த்தருக்காக நம்முடைய சரீரத்தை மேன்மை பாராட்டவே கூடாது. நம்முடைய சரீரத்தை மேன்மை பாராட்டினா கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் ஐஸ் வச்சுட்டோம் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஜலதோஷம் ஆயிரும். அல்லேலூயா. அப்புறம் மூக்கொழுகும், தொண்டை பிடிச்சிக்கும். அதனால எப்போ எதை பேசினாலும் கவனமாக, கர்த்தருடைய கிருபையினாலே, கர்த்தர் கொடுத்த பலத்தினாலே, கர்த்தருடைய கிருபையினால இதை செய்கிறேன். அப்ப கொஞ்சம் கூட அதை மேன்மை பாராட்டினா அது என்ன ஆயிரும், கொஞ்சம் அது வேலையை காமிச்சிடும். அதனால அந்த அற்பமான சரீரம் அது ரொம்ப பலவீனமான பாண்டம். வாசிங்க 1 பேதுரு புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் போதும்.
மனைவியானவள் பலவீனமான பாண்டம். மனைவியானவள் பலவீனமான பாண்டம். ஆம்பளைக்குரிய அந்த ஆக்ரோஷம், ஆம்பளைக்குரிய அந்த வேகம், உற்சாகம், ஓட்டம், நட ஒரு பெண்ணிட்ட எதிர்பார்க்க முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, மனைவியானவள் பலவீனமான பாண்டம். இந்த பபுள்ஸ், இந்த பிள்ளைங்களாம் விளையாடுறாங்கல்ல, இந்த சோப்புல பபுள்ஸ் அடி ஊத்துனா பெருசா முட்டையா வரும் பாத்தீங்களா? அதை போய் தொட்டிங்கன்னா போதும், டப்புன்னு உடஞ்சு போயிடும். அந்த மாதிரிதான் இவங்க உடம்பெல்லாம். கொஞ்சம் கோவமா பேசிட்டாலோ அவ்வளவுதான், மூளையில போய் முடங்கி உட்கார்ந்துருவாங்க. அவ்வளவுதான், அன்னைக்கு சாப்பாடு கிடைக்காது. ரொம்ப பார்த்து பதனமா பக்குவமா தான் அவங்க நடத்தணும். பலவீனமான பாண்டம். கொஞ்சம் ஓவர்லோடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், சட்டடியா படுத்துருவாங்க. அவங்கள கொஞ்சம் நிதானமா தான் நடத்தணும். அல்லேலூயா. அப்ப இந்த பலவீனமான பாண்டத்தை ரொம்ப நேர்த்தியாக நடத்தணும். இப்போ எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, கணவன் மனைவி நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, கணவன் மனைவி சரீரத்துல பாதி பாதி. என்னுடைய பாதி அவளுடைய பாதி நான். அல்லேலூயா. அப்ப என்னுடைய சரீரத்துல ஒரு பிரச்சனைனா அவளுக்கு வந்த மாதிரி, அவளுடைய சரீரத்துல ஒரு பிரச்சனை வந்தா எனக்கு வர்ற மாதிரி. அப்போ கணவன் மனைவிக்கு இடையே அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருக்கணும். அப்ப அந்த பலவீனமான பாண்டமா இருக்கிறபடினாலே, அது அற்பமான சரீரமா இருக்கிறபடினாலே, அதை காத்து பேணி நடத்த வேண்டியது ஒரு கணவனுக்குரிய கடமை. அதே மாதிரி ஒரு மனைவியும் கணவனை குறித்து அக்கறை உள்ளையா இருக்கணும். வரதான் எல்லாம் உழைச்சிட்டு வர்றாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெயில்ல உழைச்சிட்டு வர்றாருன்னா நல்ல கூலா நல்ல குளிர்ச்சியான காரியங்களை கொடுக்கணும். அப்போ நம்ம சரீரத்தை என்ன பண்ணணும்? பேணி பாதுகாக்கணும். அதே சமயத்துல மிதமிஞ்சியும் போகக்கூடாது. அதான் உங்களுக்கு நான் திரும்ப நான் சொல்ல வரேன். அடுத்த ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ரொம்ப பாத்தீங்கன்னா பிள்ளைங்க நைட்டும் பகலும் படிப்பாங்க. பரீட்சை. அமிழ்தாவுடைய சாட்சி எல்லாம் பெரிய சாட்சி, யூடியூப்லேயே போட்டுறான் போல். 35 பேர்ல 3rd ரேங்க் வந்துருக்கு. படிக்கவே இல்லை. அல்லேலூயா. அதுக்காக படிக்காம வந்துடாத, படிக்கணும். சரியா? படிக்காம ஏசப்பா எல்லாம் கொடுத்துருவாரு அப்படின்ட்டு புஸ்தகத்தையே திறக்காம அப்படியே பைபிள் மேல தூக்கி புஸ்தகத்தை வச்சுட்டு எல்லாம் அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிரும். என்ன சொல்ல வரேன்? ரொம்ப போட்டு விழுந்து படிச்சு கடைசியில பரீட்சை நேரத்தில் உடம்ப கெடுத்துக்குவாங்க. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். நம்ம லிமிட் எவ்வளவு, நம்மளால எவ்வளவு முழிக்க முடியும், எப்போ எந்திரிச்சு படிக்க முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும். அதுக்கு மேல கர்த்தர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. பியூலாவுக்குலாம் அதான் காரியம். எவ்வளவோ எஃபர்ட் எடுத்து படிச்சாலும் அவ பாஸ் பண்ணது முழுக்க 100% சொல்வேன், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா ஆண்டவர் போட்ட பிச்சை. அல்லேலூயா. அவளுடைய பிரயாசம், அவளுடைய படிப்பு, அவளுடைய முயற்சி, சரீர முயற்சி அது வேஸ்ட், அற்ப பிரயோஜனம். அது 5 பைசாவுக்கு லாயக்கு இல்லை அப்படிங்கிறார் சரீர முயற்சி. அல்லேலூயா. அதான் என்ன அர்த்தம்? சரீர முயற்சினா அந்த சரீரத்துக்குரிய முயற்சியை கொடுக்கணும். அதை மிஞ்சி ஓவர் அதை ப்ரெஷர் பண்ணி விடிய போட்டு ஷிஃப்ட்டுக்கு மேல ஷிஃப்ட் வேலை பார்ப்பாங்க. பார்த்தா மறுநாள் காலையில் பார்த்தா அது ஒண்ணுமில்லாம போயிடும், கொலாப்ஸ் ஆகி போய் நிற்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா, அவர் நம்ம மேல தயவு வைக்கலைன்னா, நீங்க என்னதான் போட்டு உடம்ப சக்கையா புழிஞ்சு வேலை செஞ்சாலும் அது பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தி இருக்காது. அதுல ஒரு சக்சஸை நம்ம பார்க்க முடியாது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். வாசிங்க உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனம். என் சாமர்த்தியமும் என் கை பெலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இரு. என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்து, என்னுடைய பலத்தினால, என்னுடைய திறமையினால நான் சம்பாதிக்கிறேன், நான் உடுப்பேன், நான் சாப்பிடுவேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் படிச்சேன், உழைச்சேன், கம்பெனியில வேலை பார்க்கிறேன், சம்பாதிக்கிறேன், எனக்கு பலன் இருக்கு, என்னுடைய பலத்தினாலே நான் சம்பாதித்தேன் அப்படின்னு சொல்லாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். அல்லேலூயா. ஒரு நாளும் உங்க சரீரத்தினால, என்னுடைய பலத்தினாலே நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லி நாக்கு மேல பல்லு மேல நாக்கு போட்டு சொல்லக்கூடாது. கர்த்தர், அது எபினேசர் பாஸ்டர் தான் சொல்லுவார், நீ என்ன பெரிய வீராப்பா பேண்ட் ஷர்ட்டை போட்டு ஆபீஸ் கிளம்புறியோ,
கிளம்புறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் வயித்தை கலக்கி விட்டாருன்னா தெரியும். டவுசரை கழட்டிட்டு நீ 4 தடவை பின்னாடி போயிட்டு வந்தேன்னா புஷ்ன்னு இறங்கிடும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நல்லா நடமாடுறோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லூஸ் மோஷன் போனால் அந்த உடம்பு தாங்குதா? அப்ப என்ன அர்த்தம்? அவருடைய கிருபை இல்லாம இந்த உடம்பு இல்லை, அவருடைய தயவு இல்லாம இந்த உடம்புல ஒரு அணு வேலை செய்யாது. கொஞ்சம் ஒரு நட்டை கலட்டி விட்டாருன்னா போதும், கொஞ்சம் ஒரு நட்டை லூஸ் பண்ணி விட்டாருன்னா போதும், அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்லை இதுல. அந்த அந்த குமிழ் மாதிரி தான், அந்த அந்த சோப்பு பலூன் மாதிரி தான் நம்ம உடம்பு. ஒரு சின்ன லேசா ஒரு தட்டு தட்டுனா போச்சு, பொல 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 பொலன்னு கீழே விழுந்துடும். அதான் இப்ப தட்டிக்கிட்டு தான் உட்கார்ந்துருக்கிறேன். அல்லேலூயா. உடம்பை மதிக்கிறது. நிறைய பேர் பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல சரீர சுகத்துக்காக ஜெப குறிப்பு கொடுப்பாங்க. நான் ஓப்பனா சொல்றேன், என் மனசுல நானே நினைப்பேன், என்ன இவங்க என்ன சரீர சுகத்துக்காக ஜெபம் பண்ண சொல்றாங்க? எவ்வளவோ ஆவிக்குரிய காரியம் இருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, சர்ச்சினுடைய மேன்மை இருக்கு, சுவிசேஷ காரியங்கள் இருக்கு. அதை நான் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது அற்பமா நான் நினைப்பேன். இப்ப எனக்கு வரும்போது தான் தெரியுது. அல்லேலூயா. அப்போ அதுக்குரிய அந்த கணத்தை நாம கொடுக்கணும். அதே சமயத்துல அதுக்கு நாம புகழ்ச்சியையும் கொடுக்க கூடாது. அதுல ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். சரி, ஒரு சில சம்பவங்களை பார்த்து நாம் செபித்து முடிக்க போகிறோம். வாசிங்க சங்கீத புஸ்தகம் 22வது அதிகாரம் 6வது வசனம். சங்கீதம் 22:6. நானோ ஒரு புழு. போதும், நானோ ஒரு புழு. யாரு சொல்றான்? தாவீது சொல்றான். இந்த உடம்பே வெறும் புழு தான், தெரியுமா உங்களுக்கு? நல்லா உங்க மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வேர்வையோ ஒரு 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 பிளட், ஒரு சின்ன ஸ்கின்னை எடுத்து நீங்க உள்ள போய் வச்சு பாருங்க, அப்படியே புழு நெளியும். நிறைய புழுக்கள் நிறைந்ததான் நம்முடைய உடம்பு. மடிந்து செத்து போய் 4 நாள்ல பாத்தீங்கன்னா புதைச்ச இடத்துல என்ன ஆயிரும்? புழு அப்படியே அடடையா ஆப்பிடும். மனுஷன் நம்புறது இல்லை. நீ ஒரு புழுடா, நீ சாதாரணமான ஆளு, ஏன் இந்த ஆட்டம் ஆடுற? ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானடி ஒரு தோண்டி, அதை கூத்தாடி போட்டுடை தாண்டி. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, ஒரு சாமியாரு 4 மாதமாய் 6 + 4 10 மாசமாய் குயவனை வேண்டி, அந்த தேவனை வேண்டி கொண்டு வந்தானடி ஒரு தோண்டி, ஒரு தோண்டி பிள்ளைய பெத்தெடுக்கிறான். அதை கூத்தாடி எனக்கு புள்ள பறந்துச்சு அப்படின்னு கூத்தாடி என்ன பண்ணா? போட்டுடை தாண்டி. ஒரு நண்பருக்கு மறைமலர்ல வீடு பார்க்கணும். நாங்க சரிப்பா வீடு பார்க்கறேன் அப்படின்னு நான் அலைஞ்சிரிஞ்சு ஒரு 2-3 வீடை காமிச்சோம். நம்ம இந்த டானியலையா பழைய ஜாமான்லாம் வாங்குறாருல, அந்த மாடி வீடு, ஒரு வீடு காலியா இருந்துச்சு. நல்ல அருமையான வீடு. போய் பார்த்தேன், நமக்கு கூட அந்த வீடு கிடைக்கல, நம்ம வீடோட கம்மியான வாடகையும் கூட, நல்ல அருமையான வீடு. அந்த வீடை போய் காமிக்கிறேன், அப்படி சுற்றி முற்றி பார்த்தான், நல்லா இருக்குண்ணே, ஆனால் முன்னாடி பழைய ஜாமானை போட்டு அடிக்கிறாங்க, என் பிள்ளைக்கு அந்த சத்தம்லாம் கேட்டால் ஆவாது, தூசிலாம் வரும். ஏய், அது முன்னாடி இருக்குடா, இது பின்னாடி இருக்கு வீடு, இதுக்கு சம்மந்தம் இல்லை. இல்லைண்ணே, பிள்ளைக்கு செட் ஆகாது. அப்படி பொத்தி வளர்க்குறாங்க பிள்ளைய. நீ வயிற்றுக்குள்ள இருக்கும்போது ஏகப்பட்ட சினிமா பாட்டு கேட்டிருப்பீங்க, டிவி பதறும், அந்த சத்தமெல்லாம் பிள்ளைக்குள்ள போயிருக்கு. அதெல்லாம் கிடையாது. இவர் போட்டு பழைய ஜாமான அடின்னு அடிக்கிறாராம், அந்த சத்தம் அந்த தூசி பிள்ளைய அஃபெக்ட் ஆகும். பாருங்க, கொண்டு வந்தானுடைய தோண்டி, அது அவ்வளோ பிள்ளைங்கிறதுக்காக பொத்தி வளர்ப்பாங்க. எங்க அம்மாலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைய தலைகளை நிறுத்துவாங்க, அப்படி போட்டு உருட்டுவாங்க, இப்படி தட்டுவாங்க, அப்படி தட்டுவாங்க. அதெல்லாம் இப்போ காமெடி ஆயிடுச்சு. பாருங்க, அப்படியே பொத்தி வளர்க்குறாங்க. புழு என்னது? கல்யாணம்னு கேட்குறாங்களே, ஏய் புழு பூச்சி இருக்கா கேட்குறாங்க. கல்யாணம் ஆகி 4 மாசத்துல வயிற்றுல புழு பூச்சி ஏதாவது இருக்கா? அப்ப என்ன அர்த்தம்? நான் ஒரு புழு, உடம்பெல்லாம் வெறும் புழு தான். ஆனா அதை பாருங்க, அதுக்கு என்ன ஷோக்கு, அதுக்கு என்ன மேக்கப், அதுக்கு என்ன சலுக்கரணை, பாடி வாஷ் என்ன, மேக்கப் என்ன, அல்லேலூயா, ஃபேஸ் வாஷ் என்ன, அது இது, அந்த கம்பெனி இந்த கம்பெனி, ஐயா வெறும் புழு. உள்ள சுரண்டுனீங்கன்னா வெறும் புழுதான், ஒண்ணும் கிடையாது. ஆனா இதுக்கு ஆண்டவர் ஒரு சரியான பாடம் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறாரு பாருங்க. வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம், அப்போஸ்தலர் 12:21-23 வரைக்கும் வாசிங்க. ஒரு சில நபர்களை பார்த்து முடிக்க போறோம். அவங்க சரீரத்தை அவங்க எப்படி பெருசா நினைச்சாங்க, அது எப்படி போய் முடிஞ்சுது,
அதை பார்த்து நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழு புழுத்து செத்தான். கடைசி வார்த்தை முக்கியம். அவன் புழு புழுத்து இறந்தான். நல்லா கவனிங்க, இறந்ததுக்கு அப்புறம் தான் புழு வரும். ஆனா இவனுக்கு பாருங்க, புழு புழுத்து இறந்தான். கவனிச்சிங்களா? நான் ஒரு புழு அப்படிங்கிறான். இவன் பாருங்க, சிங்காசனத்துக்கு மேல அப்படியே டாம்பிகமா கம்பீரமா ராஜ வஸ்திரம் தரித்து, இவன் ஒரு பிரசங்கியாரே கிடையாது. இவன் ஏரோது, இவன் ரோம பிரஜை, ரோமனுடைய ராஜா. இவனுக்கும் இவன் சொல்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது. தேவனுடைய மகிமையை இவன் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளாதபடினால, தேவ மகிமைக்கு உட்படாதபடினால கர்த்தர் ஒரு தூதனை கொண்டு அடித்தார். அவன் புழு புழுத்து இறந்தான். இறந்ததுக்கு அப்புறம் தான் புழு போடும். ஆனா இவன் பாருங்க, சாகிறதுக்கு முன்னாடி ஸ்பாட்ல சிங்காசனத்துக்கு மேலேயே அவ்வளவு மகிமையான அந்த ராஜ வஸ்திரம் தரித்த அந்த மேன்மையான சரீரத்தை, நீ வெறும் புழுடா அப்படின்னு காமிச்சிட்டார். அல்லேலூயா. வெறும் புழு. பார்க்க ஜனங்கள் பார்க்க உடம்பு அப்படியே புழுவா மாறிட்டு இருக்கு. புழு புழுத்து இறந்தான். அல்லேலூயா. எல்லாம் புழு புழுத்து சாவட சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் சொல்லக்கூடாது மேடையில இருந்து. என்ன புழு புழுத்து தான்டா நீ, அந்த மாதிரிலாம் வார்த்தை நமக்கு வரக்கூடாது. அப்ப அந்த அளவுக்கு நாம பிறருக்கு இடரலாக மனசை புண்படுத்துற அளவுக்கு, இந்த அளவுக்கு உடம்ப பேணி பாது, காசு இருந்து கூட நல்ல சாப்பிடாம, அதெல்லாம் கிருபை. ஆண்டவர் அதற்குரிய பலனை கொடுப்பார், புண்ணியம். பாருங்க, இந்த தொழுநோய் வந்தவங்க பாத்தீங்கன்னா பாருங்க, வெளிநாட்டில இருந்து வந்த மிஷினரிகள்லாம் பாருங்க, அந்த தொழுநோயை துடைக்கிறான், அந்த குஷ்டரோகத்தை துடைக்கிறாங்க. அன்னை தெரசாலாம் பாருங்க, எவ்வளவு ஒரு அப்படியே தாழ்ந்து போய் தன்னுடைய சரீரத்தை கூட ஒண்ணுமே பொருட்படுத்தாம, புழு ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணும் இல்லை. இந்த அற்பமான சரீரத்துக்கு ஏன் இந்த ஆட்டம், ஏன் இவ்வளவு டாம்பிகம், இவ்வளவு லக்ஸரி? கார்ல போறது வர்றது, கோட்டு ஷூட்டு, அது இது, மேக்கப், ப்ளீச்சிங் போய் இப்பெல்லாம் இப்போ பெண்கள் தோத்து போயிடுறாங்க மேக்கப்புக்கு. ஆண்கள் போய் உட்காந்து மணிக்கணக்கா அப்படின்னு பார்த்தா வைக்கிறான், புகையா வருது, மூஞ்சில ஒரு புகை அடிக்குது, அந்த ஃபேஸ் ப்ளீச்சிங், இது அது என்னென்னமோ போட்டு அல்றாங்க. அதுவும் தேவ பிள்ளைகள், ஊழியக்காரங்க கேட்க வேண்டாம். வெறும் புழு புழுத்து இறந்தான். இது அற்பமான சரீரம். இந்த சரீரத்துக்கு நம்ம மேன்மை கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. அடுத்து வாசிங்க, சங்கீத புஸ்தகம் 9வது அதிகாரம் 19வது வசனம். சங்கீதம் 9:19. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். மனுஷன் போதும் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஒரு அளவுக்கு தான் ஆண்டவர் பொறுப்பாரு. சும்மா இந்த உடம்ப வச்சுக்கிட்டு அந்த ஆட்டை ஆடினான்னு வச்சுக்கோங்க, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செஞ்சிருவார். நீ நிக்க முடியாது. உன் பலத்தை ஆண்டவர் முறிப்பார். அப்பம் என்னும் ஆதரவு கோலை ஆண்டவர் முறிப்பார். அல்லேலூயா. ரொம்ப ஆடக்கூடாது. ஆடுன 4 பேரை பார்த்து நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். வாசிங்க, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 19-20. நியாயாதிபதிகள் 16:19-20. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கிட்டு, பலன் கொள்ளாதபடி. சிம்சோன் பாருங்க, பயங்கரமான பராக்கிரமசாலி. அப்படியே ஒரு அரண்மனையுடைய வாசல் கதவை அப்படியே ஒரே தட்டு உடைச்சு, அரண்மனை வாசல் கதவு வீட்டு வாசல் மாதிரி கிடையாது, ராஜாவுடைய அரண்மனை கதவை என்ன பண்றான், உடைச்சு தோல்ல தூக்கிட்டு ஓடுறான். ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பை கொண்டு எத்தனை பெலிஸ்தியர்களை கொள்கிறான். கர்த்தர் அந்த அளவுக்கு சரீரத்துல பலனை கொடுத்தார். பாருங்க, ஒரு வேசியின் மடியில போய் விழுந்து ஒரு வேசிக்கு அடிமையாகி பாருங்க அந்த சரீர பலத்தை இழந்தான். அவனுடைய பலமே அவனுடைய நசரேய விரதம் தான். அவனுடைய முடியை வெட்டிட்டாங்கன்னா போச்சு, பலன் போயிடும். அவன் இருதயத்தை கரைய பண்ணி அவனை தாஜா பண்ணி ஐஸ் பண்ணி அந்த வேசி பாருங்க அந்த சரீரத்தினுடைய பலத்தை கேட்டு வாங்கி அவன் மொட்டை அடிச்ச உடனே பாருங்க அவனுடைய பலன் போயிருது. பாருங்க, எப்பயும் போல
தான் பலசாலின்னு சொல்லி எழுந்திருக்கிறான். பார்த்தா தன்னுடைய பலன் அவனை விட்டு போனது அவனுக்கு தெரியல. அல்லேலூயா. என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் கர்த்தரை விட்டு விலகினோமானால், கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகினோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நசரேய விரதம், கர்த்தருடைய சமூகத்தில் எடுத்துக்கொண்ட பிரதிஷ்டை, கர்த்தருக்கு முன்பாக எடுத்துக்கொண்ட தீர்மானம், டெடிகேஷன், அதை விட்டு நீங்க விலகினீங்க அப்படின்னா நம்முடைய பலன் நம்மை சரீரத்தை விட்டு போயிடும். அல்லேலூயா. மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் கர்த்தாவே. அந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிடுறான் தாவீது சங்கீதக்காரன். அடுத்து வாசிங்க 1 சாமுவேல் 17. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 4, 5, 6, 7. சிம்பிளா கூட நீங்க எடுத்து குறிச்சு வச்சுக்கோங்க, டைம் ஆயிடுச்சு. கோலியாத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பயங்கரமான பராக்கிரமசாலி. அல்லேலூயா. நல்ல என்ன 6 முழம் உயரமா, சரியான ஹைட் அண்ட் வெயிட். அவனுடைய வெங்கல கேடயம் போட்டு தூக்கிட்டு போனா அவனுடைய பரிசையே நம்மளால தூக்க முடியாது. அவன் தான் தூக்க முடியும் அந்த ஈட்டி கணத்தை. நம்ம தூக்கணும்னா 4 பேர் சேர்ந்து தூக்கணும். அந்த அளவுக்கு அரக்கனை போல பயங்கரமான ஆச்சானு பாகமான உடம்பு. என்ன பண்ணாரு? ஒரு சின்ன கூழாங்கல் டொப்புன்னு நெத்தியில போட்டாரு, டாப்புன்னு கீழே விழுந்தான். அல்லேலூயா. மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் கர்த்தாவே. உடம்பு என்ன? என் பையன் வரான், சின்ன பையன். அல்லேலூயா. என்னுடைய நாமத்தை சுமந்து கொண்டு வருகிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு முன்பாக எவ்வளவு பெரிய பயங்கரமான பராக்கிரமசாலியா இருந்தாலும் சரி, ராணுவ வீரனா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய நாமத்துக்கு முன்பாக ஒரு அற்ப கூழாங்கல் உன்னை கீழே விழத்தள்ளும். அல்லேலூயா. பயப்படாதீங்க. பெரிய பெரிய பயங்கரமான பராக்கிரமசாலிகளாம் பயப்படாதீங்க. கோலியாத்தை பாருங்க, தாவீதை பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பலன் இல்லாமல் போக பண்ணுவார். நீங்க தான் பலசாலி. ஆவிக்குரிய பலன் இருந்தாலே போதும். நீங்க தான் பயங்கரமான பராக்கிரமசாலியாக கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க தானியேல் புஸ்தகம் 4வது அதிகாரம் 33வது வசனம். தானியேல் புஸ்தகம் 4:33. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷரின்றி தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் ரெக்கை போல மாறிடுச்சு. அடுத்து அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. மிகப்பெரிய பேரரசு, பல ராஜ்யங்களை மண்ணை கவ பண்ணின நேபுகாத்நேச்சார் பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய சர்வ ராஜ்யத்தினுடைய பிரதானமான ராஜா. அந்நேரமே இம்மீடியட்லி நான் கட்டின பாபிலோன் பெருமை பாராட்டினா, என்னுடைய பராக்கிரமத்தினால, என்னுடைய செல்வ செழிப்பினால, என்னுடைய மூளையினால, என்னுடைய திறமையினால இவ்வளவு பெரிய மகா பாபிலோனை கட்டினேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த வார்த்தை அவனுடைய வாயிலே முடிவதற்கு முன்பாக, அதான் சொல்லப்பட்டிருக்கு, அவனுடைய அந்த வார்த்தை அவனுடைய வாயிலே இருக்கும் போதே அந்நேரமே பாருங்க அவனுடைய சரீரத்தை மனுஷன் என்று தள்ளிவிட்டார். மனுஷனை விட கேவலமா மிருகத்தை போல ஆண்டவர் அவனை மாற்றினார். அவனுடைய சரீரமே பார்த்தீங்கன்னா ஒரு மிருகத்தை போல மாறிடுச்சு. தலை முடி மாறிடுச்சு, நகமெல்லாம் மாறிடுச்சு, கை கால்லாம் மாறிடுச்சு. பாருங்க, பனியிலே நனைந்து அவன் புல்லை தின்கிற மிருகத்திற்கு, மாட்டிற்கு ஒப்பாக மாற்றினார். மனுஷன் பலன் கொள்ளாமல் செய்யும் கர்த்தாவே. கடைசியா ஒரு நபர் அப்சலோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 14வது அதிகாரம் 25, 26. 2 சாமுவேல் 14, 25, 26. இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது. அவன் தன் தலைமயிர் தனக்கு பாரமாய் இருப்பதனால் வருஷந்தாரம் சிரைத்துக் கொள்வான். சிரைக்கும் போது அவன் தலைமயிர் ராஜாவுடைய நிறையின்படி 200 சேக்கல் நிறையாயிருக்கும். பாருங்க, தாவீதுடைய மகன் அப்சலோம் அவனுடைய உடம்பை குறித்து, அவனுடைய சரீரத்தினுடைய அந்த பொலிவை குறித்து ஆண்டவர் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. உச்சந்தலை முதல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பழுதும் இல்லையா. ஒரு சின்ன தழும்பு கூட, ஒரு சின்ன கீறல் கூட அந்த அளவுக்கு இல்லாம பாருங்க. அவனுடைய அவ்வளவு அழகா அவனுடைய உடம்பை பார்த்தா அவ்வளவு அழகா இருக்குமா. அப்படியே மேனி அப்படியே பொழிவும், அப்படியே மின்னும்.
அந்த அளவுக்கு எந்தவித சிறு பழுதில்லாம அவனுடைய உடம்பு இருந்துச்சான். பாருங்க அவனுக்கு நடந்த சம்பவம். அவனுடைய முடிதான் அவனுக்கு அழகு. அவனுடைய முடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்படியே கம்பீரமா இருக்குமா. அந்த முடியே பார்த்தீங்கன்னா கிரீடம் மாதிரி இருக்குமா. அவனுக்கு நடந்த சம்பவத்தை பாருங்க. அதே 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 18:9. அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால், ஒரு சிக்கலான ஒரு கல்வாணி மரத்துக்கு கீழே அந்த கழுதை போயிருச்சு. அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கிக் கொண்டிருக்கிறான். பாருங்க, உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் பழுதில்லாமல் அழகா இருந்த அந்த அப்சலோம் தன் தகப்பனாகிய தாவீதுக்கு கேடு பண்ணினபடினால அந்த சரீரத்தை எப்படி போறாரு, அப்படியே சும்மா அந்த பொம்மை, இந்த பொம்மலாட்ட பிள்ளைங்களுக்கு இந்த பப்பட் ஷோ போடுறோம்ல, அந்த மாதிரி இந்த பொம்மையை நூல் கட்டி தான் அந்த பொம்மையை ஆட வைப்பாங்க. அந்த மாதிரி பாருங்க, முடிய அப்படியே அந்த கருவாலி மரத்தில் அப்படியே கோர்த்து விட்டாரு. கோர்த்த உடனே அவனை தாங்கின கழுதை புறப்பட்டு போயிடுச்சு. இவர் தலைமுடி மரத்துல பிடிச்சு தொங்கி அப்படியே சும்மா பொம்பலாட்ட மாதிரி வானத்துக்கும் கீழே வானத்துக்கும் பூமிக்கு நடுவே அப்படியே தொங்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. யோவாப் வந்து ஒரு வெட்டி அவனை காலி பண்றான். நல்லா யோசித்து பாருங்க, அவ்வளவு மேன்மையா அந்த சரீரத்தை அப்சலோம் வளர்த்தான். ஆனா முடிவு என்ன ஆயிடுச்சு, வானத்துக்கும் பூமிக்கும் ஆதரவு இல்லாம அனாதையாக செத்து போகிறான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எவ்வளவு தாழ்மையா இருக்கணும். இந்த சரீரத்தை அவருக்கு முன்பாக நீங்க மேன்மைப்படுத்தினீங்க அப்படின்னா அவர் பலன் கொள்ளாமல் செய்து விடுவார். அல்லேலூயா. ரொம்ப தாழ்த்தணும், ரொம்ப கவனமா பேசணும். நான் சொல்லி நம்ம ஒரு வார்த்தை சொல்வதற்கு நமக்கு தகுதியே இல்லை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம், அவருக்குள்ளே அசைகிறோம், அவருக்குள்ளே நாம் பிழைக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இருப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய சரீரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. நல்ல ஒரு சாதாரணமான ஒரு ஆவரேஜ் பாதுகாப்பு தான் கொடுக்கணுமே ஒழிய மிதமிஞ்சி அதுக்கு நாம இடம் கொடுத்தோம் அப்படின்னா கர்த்தர் பலன் கொள்ளாமல் செய்து விடுவார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, பிரைஸ் எல்லாம். இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நகமி சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபித்து முடிக்கிறேன். பிரைஸ் எல்லாம்.